தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலிருந்து நம்ம ஒரு இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பிரிம்ஸ் மெடிக்கல் காலேஜுக்குரிய கட் ஆஃப் லிஸ்ட் என்ன அப்படின்றது ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதிலேயே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அடுத்த காலேஜ் எனக்கு வந்து கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வருடம் ஓவராலாக நமக்கு கட் ஆஃப் ஆனது குறைய போகுது அப்படின்றது உறுதி. ஸோ இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடையாது. புதுச்சேரிக்குமே வந்து மதிப்பெண்ணானது சற்று குறைந்து தான் வரும். இதில எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ப நாம பார்க்க போற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற முழுக்குமே வந்து மேனேஜ்மென்ட் கோட்டாவுல ரன் பண்ண மேனேஜ்மென்ட் கோட்டா, அதாவது மைனாரிட்டி இல்லாத ஒரு காலேஜ் அப்படின்றது ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தது? இந்த காலேஜோட டீட்டெயில் என்ன? சீட் இன்டேக் எவ்வளோ எடுக்குறாங்க? அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நான் சொல்றேன். இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இப்போ உங்க மதிப்பெண் அப்படின்றது உங்க கையில இருக்கும். உங்களோட நீட் ஸ்கோர வச்சுக்கிட்டு, இப்ப நான் சொல்லப்போற மதிப்பெண்ல நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. சொல்லப்போற மதிப்பெண்ல இருந்தீங்கன்னா, சேஃப் ஸ்கோர். நீங்க சேஃபா இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு சீட் ஆனது கிடைக்கும். இதுல இருந்து நீங்க இன்னும் ஒரு 50 மார்க் கிட்ட குறைஞ்சாலுமே, உங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்க தைரியமாவே இருக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. இப்ப நாம பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜ பொறுத்தவரைக்கும் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, 2006ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். மைனாரிட்டிலாம் கிடையாது. இப்போ புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கு. இது வந்து மைனாரிட்டி இல்லாத ஒரு காலேஜ் சொல்றது மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ். இது வந்து அஃபிலேட்டட் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அஃபிலேட்டட்ல இருக்கிற ஒரு காலேஜ். நம்பர் ஆஃப் சீட் இன்டேக் அப்படின்றது 250 சீட். இந்த காலேஜில் தான் வந்து அதிகமான சீட் இன்டேக் பண்றாங்க. மீது எல்லாத்துலயுமே வந்து 150 சீட், 150 சீட் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். இந்த ஒரு காலேஜ்ல 250 எம்பிபிஎஸ் சீட்டு இன்டேக் இருக்கு. இதுல சென்டாக் மூலமா கவுன்சிலிங் வரவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட் மூலமா கவுன்சிலிங் வரவங்க இருப்பாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க மதிப்பெண் ஓரளவு இருந்துன்னா சென்டாக் வழியா வரலாம். சென்டாக் வழியா கவர்மெண்ட் சீட் எடுத்து நீங்க சீட் எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஃபீஸ் ஆனது 4 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு வருடத்திற்கு. அதுவே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியா நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா, அதுவுமே சென்டாக் கவுன்சிலிங் வழியா தான் உள்ள வரணும். அப்படி சென்டாக் கவுன்சிலிங் வழியா நீங்க மணக்குள விநாயகர்ல மேனேஜ்மெண்ட் சீட்ல உள்ள வந்தீங்க அப்படின்னாலுமே 16,80,000 வந்து வருடத்திற்கு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் ஆனது. இது இது வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். 16,80,000 அப்படின்னு சொல்றது மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியா வர சென்டாக் கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியா வந்தாலுமே 16,80,000 கட்டுறீங்க. இந்த 16,80,000ன்றது ஒரு வருடத்தினுடைய டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் இருந்தா அது தனியா காசு வரும். இது இல்லாம உங்களுக்கு மற்ற சார்ஜஸ் எல்லாமே கூட வரும். கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 17, 18 லட்ச ரூபா கிட்ட வருஷத்துக்கு வரும். இதற்கு நீங்க தயாரா இருக்கிற பட்சத்துல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து தாராளமா படிக்கலாம். அதே போல என்ஆர்ஐ, ஓசி கோட்டால வரீங்க அப்படின்னு சொன்னா 21 லட்சம் ரூபா வருஷத்துக்கு பே பண்ற மாதிரி இருக்கு. இதுவுமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டீம்டு யூனிவர்சிட்டில எந்த ரேஞ்சுக்கு இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு என்ஆர்ஐ கோட்டால இருந்து வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். சரி. இப்போ நான் சொன்ன இது வந்து கவுன்சிலிங்ல நம்ம உள்ள வர்றதுன்னா, சென்டாக்ல நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடணும். சென்டாக் இதுவரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆகல. சென்டாக்ல அப்ளிகேஷன் போட்டுட்டு, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது, இருக்கிற பிரைவேட் காலேஜ் 3 காலேஜ் இருக்கு. பிரைவேட் காலேஜ் 3மே சாய்ஸ் ஃபில் குடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எல்லாருமே வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் குடுப்பாங்க. கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் குடுத்துட்டு, பேரலலா 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜும் நீங்க குடுத்துக்கலாம். நீங்க எம்பிபிஎஸ் வேணும்னாலும் சரி, பிடிஎஸ் வேணும்னாலும் சரிமே சாய்ஸ் ஃபில்ல நீங்க பண்ணிக்க முடியும். பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்க. கவுன்சிலிங் அளவு வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு, அது எந்த கோட்டால இருக்கோ, அதற்கு தகுந்த மாரி ஃபீஸ் ஆனது நீங்க கட்டிட்டு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ற மாரி இருக்கும். பொதுவா இதனுடைய கவுன்சிலிங்ன்றது இப்படி தான் நடக்கும். சரி. இப்ப இந்த மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜெனரல் கேட்டகரி வந்து 2023ல வந்து 473 இருந்தது. 474 இருந்தது. அது 2024ல 542 அதிகமாச்சு. ஓபிசில வந்து 452 இருந்தது வந்து 528 2024ல வந்து உயர்ந்தது. அந்த கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு. இபிசி இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து 450 இருந்தது. 541 வந்து இதுவுமே அதிகமாக இருந்தது 2024ல. எம்பிசி கேட்டகரில 436 2023ல இருந்தது வந்து 519 2024ல வந்து கட் ஆஃப் ஆனது உயர்ந்து க்ளோஸ் ஆகியிருந்தது. பிசிஎம்ல பொறுத்த வரைக்கும் 23ல அலர்ட் ஆகல. 24ல வந்து 501 மார்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 201 2023ல இருந்தது. 2024ல 357 அதிகமாகி க்ளோஸ் ஆகிருக்கு. 357 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு.
ஓபிசில ஃப்ரீடம் ஃபைட்டர பொறுத்தவரைக்கும் 427ல 2024லயும், எம்பிசி ஃப்ரீடம் ஃபைட்டர்ல 398ல வந்து 2024ல குளோஸ் ஆயிருக்கு. இபிசில பொறுத்தவரைக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ல 420ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் 2024ல சொன்னது வந்து அதிகமா இருக்கிற மாரி இருக்கும் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, 2024ல எல்லா வருஷத்த விட கட் ஆஃப் ஆனது ரொம்ப உயர்ந்து வந்தது, அதிகமாச்சு. ஆனா, இப்ப வந்து நமக்கு 80லேருந்து 100 மார்க் வரைக்குமே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது, ஜெனரல் கேட்டகரில 542 அப்படின்னு சொன்னா, இங்க வந்து 342க்கு அது கிடைக்குமா அப்படின்னா, டைரக்ட்டா எல்லா கேட்டகரியிலுமே அது 100, 100 மார்க்லாம் குறையாது. 50 ஏன்னா, இங்க வந்து நம்பர் ஆஃப் இன்டேக் சீட் வந்து குறைவு. கவுன்சிலிங்ல மாணவர்களுமே குறைவா இருப்பாங்க அப்படின்றதுனால, ஒரே அடியா வந்து தமிழ்நாட்டுல குறையிற மாரிலாம் குறையாது. 100 மார்க்ன்றது ரொம்ப அதிகம் தான். 50 மார்க்லேருந்து 60 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா, இப்ப நான் சொன்ன மதிப்பெண்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அது சேஃபஸ்ட் மார்க்கா உங்களுக்கு இருக்கும். மேபி இத விட நீங்க ஒரு 20 மார்க், 30 மார்க், 50 மார்க் குறைஞ்சிருந்தாவே உங்களுக்கு சீட் ஆனது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலேஜ பொறுத்தவரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றதுனால, இதுல படிக்கலாமான்னா, இந்த ஃபீஸ் ரூ. 4,00,000 வருஷத்துக்கு கவர்ன்மென்ட் கோட்டா வழியா உள்ள வந்தீங்கன்னா, ஃபீஸ் ஆனது இருக்கிறதுனால, இது ஓகே அப்படின்ற பட்சத்தில தாராளமா நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன கண்டிப்பா குடுத்துருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி அது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கங்க. தவறாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.